ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். இந்த ஊரும் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நமக்கெல்லாம் காலங்காலமாக சொல்லி வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, கற்பனை பண்ணாத, மனக்கோட்டை கட்டாத, பகல் கனவு காங்காத அப்படின்னு. இதெல்லாம் பொய். நிஜமா அப்படின்னா இது நிஜம் கிடையாது, பொய். ஏன்னா கற்பனை பண்ணினாதான் அதை நம்ம நினைவாக்க முடியும். கற்பனையே பண்ணாமல் ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? சரிங்களா? இதுக்கு நிறைய வரலாற்றிலேருந்து நமக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். அதாவது உலகத்தையே ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் பிடிச்சாரு. கடைசியாக இந்தியாவுக்கு சில பகுதிகளை பிடிச்சி தன்னோட முயற்சியிலேருந்து மனம் தளராமல் வந்துட்டு அப்புறம் ஓரளவுக்கு போயிட்டார். உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் மாவீரன் அலெக்சாண்டர் குள்ளமான உருவம் தான். ஆனால் எதுக்கும் பயப்படாமல் உலகத்தையே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தாரா இல்லைங்களா? அதே மாதிரி கொஞ்சம் விஞ்ஞானம் வளருது. அதாவது இவர் ராஜாக்கள் காலத்தில் அதுக்கடுத்து கொஞ்சம் விஞ்ஞானம் வளருது. விஞ்ஞான வளர்ச்சியில் சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டாரு அது இதுன்னு போகுது, ட்ரெயின் வரைக்கும் போகுது. அப்போது ரைட் சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பறவை பார்க்குறாங்க. பறவை பார்த்தோன்னே நம்மளும் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி அதாவது ஏரோப்ளேன் கிட்டத்தட்ட மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. ஆனால் ஒளியையும் மிஞ்சி, ஒளியை விட 3 மடங்கு அதிகமாக போகக்கூடிய ராக்கெட்டுகளை கண்டுபிடிச்சது நம்ம மனித மூளை தான். அதுக்கு கற்பனை தான். சரிங்களா? அந்த கற்பனை இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 1000 கருவிகளை கண்டுபிடிச்சார். 1 2 1000 கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு கற்பனை பண்ணாரா இல்லையா? கற்பனை பண்ணி கற்பனைக்கு உருவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சார். ரொம்ப சின்ன உதாரணம் நம்ம இந்தியாவில்னு சொல்லலாம். ஒரு கடைக்கோடியான கிராமத்தில் பிறந்த, வறுமையில் இருந்து ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாக மாறினார். அப்படின்னா அவர் தான் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு கனவு கண்டார், கற்பனை பண்ணினார், கனவு கண்டார். அவரே ஐயாவே சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், அந்த கனவு மெய்ப்பட உழையுங்கள் அப்படின்ட்டு. உறக்கத்திலே வருவதில்லை கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதான் கனவுன்னு சொல்லி கனவு கண்டார். அதே மாதிரி மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாக மாறினார். அண்ணன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்க்கலாம். எம்ஜிஆர் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு நாடகத்தில் சேர்ந்து, சினிமாவில் சேர்ந்து, அப்புறம் அரசியலில் மிகப்பெரிய ஒரு கட்சி அமைச்சு இன்றைக்கி அந்த கட்சி பெரிய லெவலில் இருக்குது. அப்படின்னு அவர் இப்படி ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சார், மனக்கோட்டை கட்டினார். அதே மாதிரி நிஜமாக்கிட்டு போயிட்டார். சரிங்களா? இவங்கெல்லாம் பரவாயில்ல. அதாவது உடல்நல தகுதியில் நல்லா இருந்தவங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் சக்கர நாற்காலியில் மட்டும்தான் உட்காந்துருந்தார். ஆனால் அவர் தன்னால் முடியும் அப்படின்ட்டு அவர் எத்தனை பெரிய சாதனை பண்ணிட்டு போகிறார் தெரியுங்களா? ஜேம்ஸ் கிளியரை பற்றி நீங்கள் யாருக்கெல்லாம் தெரியல. ஜேம்ஸ் கிளியருங்கிறவர் தன்னோட சின்ன வயசில் பேட்டால் அடிபட்டு கீழே விழுந்து அன்கான்ஷியஸுக்கு போய், ஆனால் அவர் பெட்டில் இருந்துக்கிட்டே கற்பனை பண்ணுறாரு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம நல்லா ஆகணும், நம்ம உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக மாறணும் அப்படின்ட்டு. அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் புக்காக இருக்குது. அதுக்கு அவர் கற்பனை பண்ணினார். பொருளாதாரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கம்மியான படிச்சவர் தான் வாரன் பஃபட். அவர் கற்பனை பண்ணார். தன்னோட 10வது வயசுலேயே இப்படி முதலீடு பண்ணணும், இப்படி பண்ணோம்னா பெரிய லெவலில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவரு கற்பனை பண்ணார். கற்பனை பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறினார். ஏதாவது பாடுபட்டாரா? கிடையாது. ஆனாலும் உலகத்திலே மிகப்பெரிய முதலீட்டாளராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு அவர் கற்பனை பண்ணது தான் உண்மை. அதே மாதிரி இன்றைக்கி உலக மிகப்பெரிய கோடீஸ்வரர் எலன் மாஸ்க்கு கற்பனை பண்ணினார், நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு கற்பனை பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்களா, எலன் மாஸ்க் எல்லா துறையிலுமே போட்டி போட்டுக்கிட்டு வர்றாரு. அப்படின்னா அவரோட கற்பனை சக்தி தான். அந்த கற்பனை சக்திக்கு உருவம் கொடுத்தார். இதெல்லாம் பெரிய ஹைலைட்டு. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். அண்ணன் சுஜாதா அவர்கள் ஏர் டாக்ஸின்னு ஒன்று வரப்போகுது. சீக்கிரமாக கூடிய சீக்கிரத்தில் எல்லா நாடுகளையும் வரப்போகுது. அந்த ஏர் டாக்ஸியை பற்றி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, திமிலா அப்படிங்கிற இதில். அந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணார். அந்த கற்பனைக்கு யாராவது ஒருத்தர் உயிர் வடிவம் கொடுத்துருவாங்க. அவர் இருந்ததுன்னா நிச்சயமாக அவரே கொடுத்துட்டு போகிறார். அவர் இல்லாதனால இன்றைக்கி யாரோ ஒருத்தர் அதை பற்றி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைங்களா? அதனால் கற்பனை பண்ணுங்கள். அந்த கற்பனைக்கு உயிர் வடிவம் நீங்கள் தான் கொடுக்கணும். நல்லதாக நினச்சோம்னா நிச்சயமாக அது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத உண்மை. நிறைய கற்பனை பண்ணாமல் எந்த வேலையுமே நடக்காது. ஸோ நல்லதாக கற்பனை பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம், இந்த நாட்டுக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். பாருங்கள், உங்கள் கற்பனை 4 பேர்த்துக்கு நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுதான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.